மிதுனராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த பொற்காலமா அமைய போகுதுன்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மிகவும் ஆகாது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை எப்படி எடுத்திருக்கோம்னா, முக்கிய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குருவின் சஞ்சாரம் மிதுன ராசினருக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த வருடம் புது வருடம் தரப்போகுதுங்கிறத வச்சுதான் இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த ஆண்டின் முக்கிய கிரக நிலையில சொல்லக்கூடிய நம்ம ஆழமா பார்த்தோம்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சசயோகம்னு சொல்லக்கூடிய பலன்களை வழங்கி கொண்டிருக்காரு. மிக முக்கியமா குரு பகவான் இப்போது உங்க ஜென்ம ராசியில அமர்ந்திருந்தாலும் வரக்கூடிய ஜூன் 2, 2026 முதல் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாரார். அங்க இருந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார புரட்சியவை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. மேலும் ராகு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலும், கேது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலும் பலமா அமர்ந்திருக்காங்க. ஜென்ம குருவாக இருந்த போது உங்களுக்கு கொடுத்த மன அழுத்தங்கள் மற்றும் குழப்பங்கள் ஜூன் மாசம் வரைக்கும் கண்டினியூ ஆனாலும், ஜூன் மாசத்துக்கு பிறகு இது எல்லாமே முற்றிலும் விலகி குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவதால உங்க பேச்சில ஒரு வசீகரம் தானாவே வந்துடும். குடும்பத்துல தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் மலமலன்னு நடக்க தொடங்கும்னு சொல்லலாம். குறிப்பா பணப்புழக்கம் மிதுன ராசியினருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அபரிதமா இருக்குன்னு சொல்லலாம். சேமிப்புகள் உயரக்கூடிய வருடமாக மிதுன ராசினருக்கு இது அமையுது. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதால தொழில புதிய உயரங்களை தொடரக்கூடிய ஆற்றல் நிச்சயமா மிதுன ராசினருக்கு பிறக்கும்னு சொல்லலாம். வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலை இல்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துல உங்க தகுதிக்கேற்ற வேலை நிச்சயமா கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு நிச்சயமா உண்டு. அதே சமயம் நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த டிரான்ஸ்பர், சாதகமான டிரான்ஸ்பர் எதிர்பார்த்த மிதுனராசினருக்கு கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ராகு 9ல் இருக்கிறதால நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணங்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும்னு சொல்லலாம். முக்கியமா எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இம்போர்ட் பண்றவங்க, அதே மாதிரி ஆன்லைன்ல வர்த்தகம் பண்றவங்களுக்கு மிதுனராசினருக்கு இது ஒரு பொற்காலம் அமைன்னு சொல்லலாம். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதால உங்க தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல பல மடங்கு உயர்ந்தே இருக்கும். எந்த ஒரு சவாலையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றல் இந்த காலகட்டத்தில் மிதுனராசினருக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமா பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அடைபடக்கூடிய வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வங்கி கடன்கள் எளிதாக அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வருமானம் இந்த காலகட்டத்தில் பெருகும்னு சொல்லலாம். அதன் மூலியமாக புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு, அதை அல்லது வீட்டை புதுப்பிக்கலாம். இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் சாதகமாக அமைதுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். முக்கியமா மிதுனராசினரை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய மிகச்சிறந்த தருணமா இந்த காலகட்டம் அமையுது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல ஜூன் மாசத்துக்கு பிறகு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நல்ல கணிசமான லாபம் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை 2ஆம் தேதியிலிருந்தே நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல ஏற்கனவே இருந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விரிசல்கள் எல்லாமே மறைஞ்சு அந்யோன்யம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. நீண்ட நாளா திருமணத்திற்கு ஏங்கிய மிதுன ராசினருக்கு இப்போ ஒரு சிறு முயற்சி பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு எதிர்பார்த்த திருமண வரன் கைகூடி வரும். உங்களுக்கான வரன் நிச்சயம் அந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரன் கண்டிப்பா அமையும் சொல்லலாம். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் உண்டாகும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்க கவலைப்பட்டிருந்த எல்லாமே மாறி இனிமேல் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். முக்கியமா குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இதுவரைக்கும் இருந்த பங்காளி சண்டைகள்லாம் தீர்ந்து இனிமேல் அந்யோன்யம் பறிக்கக்கூடிய காலகட்டம் அமையும். முக்கியமா மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் அல்லது சொகுசு பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்ப கையூடி வந்திருக்குங்க. ஸோ புதிய வாகனம் வாங்குறது அல்லது தொழிலுக்காக வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் இவங்க மத்தியில் இருந்த உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரும். முக்கியமா மிதுன ராசியில பிறந்த மாணவர்கள் கல்வியில் முதலிடம் படிக்கக்கூடிய ஆற்றலை இந்த காலகட்டம் நிச்சயமா தரும். ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் புகழை தேடித்தரக்கூடிய வருடமாக அமையும்.
கலைத்துறையினர் மற்றும் ஊடகத்துறையினருக்கு இந்த பராபவ வருடம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்க திறமை உலகளவே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உபாதைகள் குணமாகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதன் மூலியமாக முகம் பொலிவு பெறக்கூடியதையும் நீங்களே கண்ணால பார்ப்பீங்க. எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும். முக்கியமா நான் ஒரு தொழில் பண்ணிருக்கேன், எனக்கு போட்டி ஒரு தொழில் அமைச்சு என்னோட தொழில் மந்தமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்து எங்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே உங்க போட்டியாளர் காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்களே கண்ணால பார்ப்பீங்க. உங்களை வீழ்த்த நினைச்சவர்களை முன்னாடி உங்க முன்னேற்றத்தை பார்த்து அவங்களே வியந்து போற அளவுக்கு உங்க முன்னேற்றம் இருக்கும். சமூகத்துல கௌரவ பதவிகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிதுனராசினருக்கு நிச்சயமா உண்டு. மிதுனராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக இருக்குன்னு சொல்லலாம். புகுந்த வீட்டுல உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சகோதர வழியில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒற்றுமை நிச்சயமா பலப்படும். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய அடியாத்தான் இருக்கும். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிற நல்லது. நிதானமாக செயல்பட்டீங்கனாலே இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்நாள் சாதனை ஆண்டாக மாறக்கூடுங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ராசி எதுனா அது மிதராசி தான் சொல்லணும். வெற்றி உங்கள் வசப்படக்கூடிய அனைத்து கிரக இணைவுகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஸோ குரு உங்களுக்கு சாதகமா வந்திருக்காரு. 2ஆம் இடத்துல உச்சமா வராரு. ஜூன் 2க்கு மேல சனி ஆல்ரெடி 9ல இருந்து 10க்கு வந்துட்டாரு. ஆல்ரெடி கடகராசி, அதாவது மிதுனராசியில பிறந்தவங்க இந்த கடகராசிக்கு குரு வரும் பொழுதே அந்த ஆற்றல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறக்கூடியதை நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. பொருளாதாரத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சேர்ந்து வந்திருக்குது. ஸோ மிதுனராசினர் இந்த காலகட்டத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல சனி வந்துச்சுன்னா பதவி உயரும் அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. தொழில் வளர்ச்சி நிச்சயம் அந்த காலகட்டத்தில் உண்டு. எல்லாத்துக்கும் துணையாக ராகு கேதுக்களும் துணையா இருக்கு. ஸோ வருட கிரகங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு சாதகமாகவே இருக்குது. ஸோ ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குருவால அப்பப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள், உடல் சோர்வுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியாவே இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த 2 மாசம் மட்டும் ஓட்டிடுங்க. ஜூன் மாசத்துல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் நம்பர் 1 ராசி அப்படின்னா அது மிதுன ராசி சொல்லி ஆகணும். ஸோ மிதுன ராசினர் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இந்த புத்தாண்டின் நற்பலன்கள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் போகணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். உடனே மகாவிஷ்ணுன்னு அதுக்கு இங்க போறதெல்லாம் தேடாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போயிட்டு வாங்க. குறிப்பா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதும், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதும் உங்கள் கர்மமுனையை குறைக்கும். முக்கியமா மிதுன ராசியில இருக்க தொழில் துறையில் இருக்கிறவங்க தொழில் மேன்மை பெறறதுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய ஆர்டர் குறைபாடுகள், ஆட்கள் குறைபாடுகள், தொழில் ஏற்படக்கூடிய திடீர் தடைகள் இது எல்லாத்தையும் விளக்குறதுக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு படைக்கக்கூடிய வெற்றிலை மாலை பல வகையிலும் உள்ள தடைகளை போக்கி உதவுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் ஏழை மாணவர்களின் கல்வி செலவுகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்வது இந்த காலகட்டத்துல ரொம்ப புதனோட அனுகிரகத்தையும் ஏற்படுத்தணும். குரு பகவான அருளை பெற்று தர்றதுக்காக வாரத்துல ஒரு தடவை தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாத்தையும் விளக்கி ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான அஸ்திவாரத்தை போடக்கூடிய வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசினருக்கு நிச்சயமா அமையுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதே சமயம் எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தைரியமா நீங்க எடுத்து வைக்கலாம். புதிய தொழில் தொடங்குறது, புதிய பிரான்ச்சஸ் போடுறது, புதிய வாகனம் வாங்குறதுன்னு எல்லாமே சாதகமா இருக்கு மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா படுத்துக்குவேன், எல்லாமே எனக்கு தேடி வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பலன் பொருந்தி வராது. உங்கள் முயற்சி இந்த காலகட்டத்துல பல வகையிலும் உங்களை வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ உங்க வாழ்க்கையில நிச்சயமா சர்வ நிச்சயமாக உயர்வுங்கிறது அந்த காலகட்டத்தில் நிச்சயமா உண்டு. ஸோ எதுக்காகவும் யோசிக்காதீங்க. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடி எல்லாமே உங்களோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை உயர்த்த போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. மிதுனராசினர் மறுபடியும் சொல்றேன், இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் மிதுனராசினருக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பல வகையிலும் உங்களுக்கு நன்மை தரணும் நானும் இறைவன் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.